நாமெல்லாம் சொல்றது அன்பான மனிதர்கள் ஞானிகள். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? யாராவது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க கிட்ட பழகுவோம். யாராவது பிடிக்கலைன்னா பழக மாட்டோம். மூஞ்சி தூக்கி வச்சுக்குவோம். அவங்க டீல் வச்சுக்க மாட்டோம். அன்பா இருந்தா அன்பா இருப்பாங்க, கோபமா இருந்தா வெறுப்பா இருப்பாங்க. இதானே நம்ம பண்ணுவோம். நம்ம அப்படிதாங்க இருப்போம். இவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு டென்ஷனையும் கொடுப்பாங்க, நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி அன்பை கொடுப்பாங்க. நாம நினைச்சுக்குவோம் இவங்க மோசமான ஆளெல்லாம் கிடையாது. நேற்று உடம்பு சரியில்லாதப்போ வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்கல்ல, நல்லவங்க. சின்னதாக செஞ்சு வச்சுருப்பாங்க நடுவில். இதெல்லாம் எதுக்குன்னா கன்ஃபியூஸ் பண்ணுறது. ஒரு மனைவி அப்படி தான், ஏங்க நீங்கள் ஹஸ்பண்டை நார்சிசிஸ்ட்னு சொல்கிறீங்க, அப்படிலாம் இல்லை, இந்த பாயிண்டில் சொத்தெல்லாம் பிடிங்கிடுவாங்கன்னு எழுதி வச்சுருக்கீங்க, அவர் சம்பாரிச்ச எல்லா சொத்தையும் என் பேர் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னா. வீடு என் பேரில் தாங்க இருக்குது, பிஸ்னஸ் என் பேரில் இருக்குங்க. அப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் தப்பு, அவர் நார்சிஸ் இல்லைன்னு சொன்னாங்க. நான் சொன்ன பதில் எழுதுறீங்களா? சரி, பிஸ்னஸ் வீடு எல்லாம் சொந்தமாக இருக்குல்ல, உங்கள் அம்மாவுக்கு 10,000 ரூபா கொடுக்க முடியுமான்னு. அதாங்க கேட்டால் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்க பிஸ்துங்க. உங்கள் பேரில் சொத்து எழுதி வைப்பாங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியாமல் சொல்ல நம்ப மாட்டீங்க. அடிக்கடி வந்து கையெழுத்து வாங்கி போகும்பொழுது 4 கையெழுத்து வாங்கி வச்சுருப்பாங்க. என்ன வேணால் பண்ணுவாங்க, ஆனால் நாசுக்காக பண்ணுவாங்க. தெரியவே தெரியாதுங்க, கண்டே முடிக்க முடியாதுங்க. அதனால் புரிஞ்சுக்கங்க, அவங்க சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கிறதுக்காக பாவம் பார்க்க வேண்டாம். அதெல்லாம் நாய்க்கு போகிற எலும்பு துண்டு மாதிரி. இதை மட்டும் ஞாபகம் வச்சு.